தீபிகா விஜய் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றது தான் ஒரு பெரிய திருப்பமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே நேரத்தில விஜயுமே கொஞ்சம் கூட அதில வளைஞ்சு கொடுக்கிறது அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அடமன்ட்டா நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதே நேரத்தில இன்னொரு வார்த்தைய விஜய் சொன்னா, இந்த விஷயத்தில வந்து கொஞ்சம் தீபிகா யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த மாரி விஜய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, அதாவது இது வந்து அவங்க என்ன தீபிகா என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து உன்னோட மனைவிய, உன்னோட பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக நீ இந்த குற்றத்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எங்களுக்கும் தெரியும் நீ செய்யலை அப்படின்னு சொல்லி. அப்போ நீ உன் வாயிலிருந்து வரணும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா உன் பொண்டாட்டி தூக்கி உள்ள வைக்க எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் தீபிகா பேசுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல விஜய் என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னோட மனைவியும் இந்த கொலையை பண்ணல, நானும் பண்ணலை. அப்போ நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. நீங்கள் தான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆச்சே. உங்கள் கைக்கு வந்த எந்த ஒரு கேஸுமே வந்து முடிவு பெறாமல் இல்லை, அதுக்கு விடை கிடைக்காம இல்லை. அப்போ இந்த சுடர் கொலையிலையுமே நீங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கொஞ்சம் பேசி பார்க்கலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்ம சாதிக்கணும். அதாவது மல்லியை வந்து இவங்க பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தையும், ஒரே எண்ணத்தையும் தான் அவர் மனசில் வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் தீபிகா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, "உன் தலையெழுத்தா நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தீபிகா எதுக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரியான வார்த்தை ஜாலத்தில் விஜய் மயங்கி, அதன் பிறகு வந்து "ஆமாம் மேடம் நான் பண்ணலை" அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு தான் எதிர்பார்க்காங்க தீபிகா. ஆனால் தீபிகா நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. அதனால் என்ன பண்ணுதாங்க, விஜய்க்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னோடனே நம்ம ஏதோ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க போல அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவங்க பார்த்தா என்ன பண்ணியிருந்தாங்க, லாக்கப்பில் வந்து அவர் சாப்பிடும்போது தண்ணியை ஊற்றுறது, அவரை சித்திரவதை பண்ணுறது அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதில் வந்து தீபிகா வந்து ஒரே ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, க்ளூ கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நன்றி.